அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பொங்கல் தினத்தன்று காலை நம் குளிக்கும் நீரில் இந்த 2 பொருள் சேர்த்து குளித்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற பீடை பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து இனிமேல் நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை ஒரு பாசிட்டிவாக கொடுக்கும். என்னென்ன பொருள் சேர்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். தை திருநாள் என்று காலை குளிக்கும் நீரில் இந்த 2 பொருளை கட்டாயமாக சேருங்க. இந்த பொருள் சேர்த்தாலே லக்ஷ்மியோட கடாட்சமும் கிடைக்கும், நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீரும். 2 பொருள் என்ன அப்படின்னா, முதல் பொருள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுக்கோங்க. அந்த ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூனோ அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுக்கோங்க. அடுத்து 1 சிட்டிகை அளவு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது மஞ்சள் பூசி குளித்து பழக்கம் இருப்பவர்கள் பிரச்சனை இல்லை. மஞ்சள் தேய்த்து குளித்து பழக்கம் இல்லாதவர்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தெரியாது நமக்கு, லைட்டாக நீங்கள் சேர்த்தால் போதும். அந்த 2 பொருளே முக்கியமான பொருள். இது சேர்த்து குளித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற நோய் நொடி பீடை பிணிகள் எல்லாமே சரியாயிடும். இது அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, லக்ஷ்மியோட கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய முகமும் சரி, உங்களுடைய கையும் சரி மிக மிக ராசியாக மாறும். உங்களிடமிருந்து பணம் வாங்கினாலே அது அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ராசியை கொடுக்கக்கூடியதான் இந்த ஒரு எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடுங்க. நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த இடத்த அலங்காரம் செய்துட்டு ஒரே ஒரு தீபம், நெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இங்கே வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தோட அருளோடு உங்கள் வாழ்க்கை இன்னமும் செழிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ தை திருநாள் அன்று அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக மாறும். நீங்கள் நாளை தினத்தன்று தை திருநாள் அன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருங்க. கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எல்லா வேலைகளையும் பிடித்து செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும். நம்ம தை திருநாள் பொங்கலே பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த தை திருநாள் அன்று பொங்கலே வைப்பாங்க. இந்த தை திருநாள் அன்று நம்ம பொங்கல் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட பொங்குமோ அதே போல் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக வாழலாம். இறைவனுக்கு முடிந்த அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு சிறப்பாக பூஜை செய்ய முடியுமோ மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுங்க. நாணயத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு, அதாவது வழிபாடு அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு தெய்வத்தை உட்காந்து வழிபாடு செய்துகிட்டே இருக்கணுமானா கிடையாதுங்க. இந்த தெய்வத்தோட பேரை சொல்லி அவங்க நமக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பூஜையில் உட்காந்து வேண்டிக்கிட்டால் போதும். இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட நேமை சொல்லி அந்த தாயிட்ட நீங்கள் கேட்கணும், எப்போதுமே துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேண்டுதல் சொல்லி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இருப்பாங்களே, இஷ்ட தெய்வம், அவங்களுடைய பேரை சொல்லி வேண்டிக்கோங்க. லக்ஷ்மி தாயார் பூஜை செய்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா வழிபாடு. நம்ம ஒவ்வொரு தெய்வத்தையும் தனித்தனியாக உட்காந்து வழிபாடு செய்கிறதில்ல. நம்ம எல்லா தெய்வத்தையும் பூஜையில் ஒரே நேரத்தில் தான் நம்ம பொங்கல் வைத்து வாழையில பொங்கல் வச்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், சர்க்கரை பொங்கல் மற்றும் தேங்காய் உடச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா உடச்சி வச்சு வழிபாடு செய்வது அவ்வளோ நல்ல பலன் கொடுக்கும். இப்போ தேங்காய் இப்போ கன்சீவாக இருக்கிறவங்களாம் உடச்சி வழிபாடு செய்யக்கூடாது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஏன்னா நம்ம மாதமாக இருக்கும்போது தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை பொங்கல் வைத்து மட்டும் கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு எளிமையாக வழிபாடு செய்யுமோ அந்தளவுக்கு எளிமையாக காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே வழிபாடு செய்துக்கோங்க. 11:30 வரை நமக்கு டைம் நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரம் வரை வழிபாடு செய்துக்கோங்க. மிக மிக சிறப்பான பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.